ஒரு நாளைக்கு 14 கோடி ரூபாய் சம்பளம். நம்மளால மாசம் மாசம் உழைச்சா கூட நம்மளால 20,000 ரூபாய்க்கு மேல தாண்ட முடியல. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. 500 கோடி மதிப்புள்ள பிரைவேட் ஜெட், உலகத்துல அதிவேகமா போகக்கூடிய புக்காட்டி கார்கள் முதல் சவுதி வரையும் சும்மா பிரம்மாண்டமான பங்களாக்கள் வச்சிருக்காரு. எங்க அப்பா வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் நம்பி ஃபுட்பால் விளையாடி உலகத்தையே தன் வசப்படுத்திய ஒரே மனுஷன். ஆனா அவரு வெறும் ஃபுட்பால் பிளேயர் மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. உலகத்திலே மிகப்பெரிய பிசினஸ் பிரெயின் கொண்ட ஸ்மார்ட் இன்வெஸ்டர். ரொனால்டோவோட பிரம்மாண்டமான சொத்து மதிப்பு எவ்வளவு, அவர் எங்கெல்லாம் முதலீடு பண்ணி கோடிக்கணக்கில் குவிக்கிறான்னு சொல்லி வாங்க முழுசா பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்தையே விலைக்கு வாங்குற அளவுக்கு பணம் வச்சிருக்கிற ரொனால்டோவோட ஆரம்ப காலம் எப்படி இருந்தது தெரியுமா? போர்ச்சுகல்ல இருக்கிற ஒரு சின்ன தீவுல ஒரு ஏழை குடும்பத்துல 4வது குழந்தைய பிறந்தவர் தான் ரொனால்டோ. அப்பாவோட குடிப்பழக்கம், அம்மாவோட கூலி வேலைன்னு சொல்லி சும்மா சாப்பாடுக்கு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். 14 வயசுல ஸ்கூலை விட்டு துரத்தப்பட்ட ஒரு பையன் கால்பந்து மட்டும்தான் நம்மளோட எதிர்காலம்னு நம்பினாரு. நம்ம ஏழையா பிறந்தது நம்ம தப்பு இல்ல, ஆனா நம்ம ஏழையா இறந்ததுதான் நம்ம தப்புன்னு சொல்லுவாங்கல்ல. அதை தன் வாழ்க்கையில நிரூபிச்சவர் தான் CR7. அவரோட கண்டினியூஸ் உழைப்பால இன்னைக்கு விளையாட்டு உலகத்தோட முதல் பில்லியனராகி வரலாற்று சாதனையா படிச்சிருக்காரு. சரி, ரொனால்டோக்கு எங்க இருந்து பணம் வருது? இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஃபர்ஸ்ட், அல் நசர் சேலரி. சவுதி அரேபியால அல் நசர் கிளப்ல விளையாடுறதுக்காக ரொனால்டோக்கு கொடுக்கப்படுற சம்பளம் மட்டுமே வருஷத்துக்கு மட்டுமே $200 மில்லியன். அதாவது நீங்க இந்தியா மதிப்புல பாத்தீங்கன்னா 1600 கோடி. அதாவது ஒரு செகண்டுக்கு அவர் கைக்கு வந்து 500 ரூபாய் வந்துகிட்டே இருக்கு. செகண்ட், நைக்கோட லைஃப் டைம் டீல். மைக்கேல் ஜோர்டன், லீபான் ஜேம்ஸ்க்கு அப்புறம் நைக் கம்பெனி கூட வாழ்நாள் ஒப்பந்தம் போட்ட ஒரே ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ தான். இதோட மதிப்பு 1 பில்லியன், அதாவது 8000 கோடி. தேர்ட், இன்ஸ்டாகிராம் பவர். இன்ஸ்டாகிராம்ல உலகத்திலே அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரே மனுஷன் ரொனால்டோ தான், 600 மில்லியன் பிளஸ். அவர் பேஜ்ல அவர் ஒரே ஒரு போஸ்ட் போட்டா அவருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் தெரியுமா? 20 முதல் 25 கோடி, அதாவது ஒரு போஸ்டுக்கு. உண்மையாவே நம்ப முடியல, ஆனா இதுதாங்க உண்மை. இங்கதான் ரொனால்டோவோட பிசினஸ் மைண்ட் வெளிப்படுது. விளையாட்டு வாழ்க்கை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா முடியும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் 30 வயசுல தன்னுடைய பணத்தை வந்து சரியான இடத்துல முதலீடு பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட், CR7 ஹோட்டல். பெஸ்டா CR7 என்ற பெயர்ல லிஸ்பான், மேட்ரிட் அண்ட் நியூயார்க்னு உலகத்தோட முக்கிய நகரங்கள்ல ஆடம்பரமான ஹோட்டல் வச்சிருக்காரு. செகண்ட், இன்ஸ்பைரியா ஆட் கிளினிக். ஆட் டிரான்ஸ்பிளே தரும் இன்ஸ்பைரியா கிளினிக்ல பெரிய லெவல்ல வந்து முதலீடு பண்ணி ஐரோப்பிய முதல் அதோட பிரான்ச்சுக்கு வந்து விரிவாக்கம் பண்ணிருக்காரு. தேர்ட், CR7 பிராண்ட். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பேர்ல அண்டர்வேர், பர்ஃபியூம், ஹைவேர் மற்றும் ஃபேஷன் உடைகளை வந்து பிசினஸா பண்ணிட்டு வராரு. வெறும் விளையாட்டு வீரரா மட்டும் இல்லாம ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தொழிலதிபரா மாறினதுதான் ரொனால்டோவோட உண்மையான மாசு. இவ்வளவு சம்பாதிக்கிற மனுஷன் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட், லக்ஸரி கார் கலெக்ஷன் பார்ப்போம். ரொனால்டோ கிட்ட உலகத்திலே வெறும் 10 எண்ணிக்கையில மட்டுமே தயாரிக்கப்பட்ட புக்காட்டி சென்சடைஸ் கார் வந்து இருக்கு. அதோட மதிப்பு மட்டுமே சுமார் 75 கோடி. இது போக ரோல்ஸ் ராய்ஸ், ஃபெராரி, லாம்போர்கினின்னு ஏன் ஒரு பெரிய கார் ஷோரூமே அவரோட கேரேஜ்ல இருக்கு. செகண்ட், பிரைவேட் ஜெட். நம்ம எல்லாம் டிராவல் பண்ணா என்ன பண்ணுவோம்? பைக், கார், இல்ல ட்ரெயின், இல்லன்னா பஸ்ல டிராவல் பண்ணுவோம். ஆனா தலைவன் டிராவல் செய்யறதுக்காகவே குல்ஸ்ட்ரீம் G650 பிரைவேட் ஜெட் வச்சிருக்காரு. இதோட மதிப்பு மட்டுமே சுமார் 500 கோடிங்க. தேர்ட், அவருக்கு இருக்கிற மாளிகை. அதெல்லாம் கேட்டீங்கன்னா என்னத்த சொன்னது நான். போர்ச்சுகல், மேட்ரிட், இட்டாலியா, அப்புறம் இப்ப இருக்கிற சவுதி அரேபியா வரைக்கும் பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற ஒரு பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கு. சாதிக்கணும்னு வெறி, கடுமையா உழைக்கணும்னு தயாரான வறுமையில பிறந்த ஒரு பையனால கூட உலகத்தையே தன் காலடியில கொண்டு வர முடியுங்கிறதுக்கு ரொனால்டோ தாங்க உண்மையாவே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே. ரொனால்டோட இந்த ஹார்ட் ஒர்க் மற்றும் பிசினஸ் மைண்ட் செட்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு ரொனால்டோ பிடிக்குமா இல்ல மெஸ்ஸி பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்த வீடியோல நான் இன்னொருத்தரை பத்தி சொல்ல போறேன். கண்டிப்பா சொல்றேன், நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் யாருன்னு. வரட்டா